ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் விஷாலினி. எனக்கு வயது இப்போது 20 வயது ஆகின்றது. 6 மாதத்திற்கு முன்புதான் திருமணம் நடந்தது. எங்கள் வாழ்க்கை இனிதாக போய்க் கொண்டிருந்தது. 27 எங்கள் இருவருக்கும் இடையில் பெரும் நிலையாய் வந்தது. ஆனால் என் கணவருக்கு பிடித்தது, மற்ற ஆண்களைப் போல் அவரும் மதுவுக்கு அடிமையாயிருந்தார். இரவு எது, பகல் எது என்று தெரியாமல் குடித்துக் கொண்டிருந்தார். என்னுடன் பணிபுரியும் நண்பர் செல்லும் வழியில் என் கணவர் குடித்துவிட்டு கீழே விழுந்து கிடந்ததை பார்த்தவர், உடனே போனில், நான் வீட்டுக்கு வரேன், உன் கணவர் குடி போதையில் விழுந்து கிடப்பதாகவும் அவரை அழைத்து வருகின்றேன் என்று என்னிடம் போனில் கூறினார். நான் உடனே சரி வாங்க என்று கூறினேன். அவர் வருவதற்கு முன் என் கணவரின் அம்மாவிடம், உங்கள் மகன் சென்ற இடமெல்லாம் குடித்துவிட்டு கிடைக்கின்றாராம். என் நண்பர் அவரை அழைத்து வருகின்றார். நீங்கள் என் கணவரை கண்டியுங்கள் என்று என் கணவரின் மற்றொரு கையை என் நண்பர் பிடித்தார். எங்கள் ரூமிற்கு வந்தவர் என் பெட்டிலில் என் கணவரை அமர வைத்தார். என் கணவர் அமரக்கூட முடியாமல் அங்கேயே சாய்ந்து விட்டார். சாய்ந்த நேரத்தில் என் கணவரை தாங்கி பிடிக்கும் நேரத்தில் என் புடவை விலகியது. அதை கவனித்த என் நண்பர் பார்த்ததும் பார்க்காதபடி இருந்தபோது வேர்த்து கொட்டியது. 02 அவரை கவனித்த நான், ஏன் இப்படி உங்களுக்கு வேர்த்து கொட்டுகின்றது என்று கேட்டேன். அவர் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு என்னை உற்று பார்த்தவுடன் நான் என்னை கவனித்தேன். என் உடையை சரி செய்து கொண்டு, சரி அமருங்கள், சாப்பிட்டுவிட்டு செல்லலாம் என்று கூறினேன். அவர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று எழுந்திருக்கும் தருணத்தில் என் கணவர் குடி போதையில் நல்லா உறங்கிக் கொண்டிருந்தார். 02:30 என் நண்பரின் கால்கள் என் புடவை மேல் பட்டு, அது தெரிந்தோ தெரியாமலோ நடந்தது. அப்பொழுது நான் நகரும் பொழுது நான் தடுமாறி அவர் மேல் விழுந்தேன். அவரும் நானும் அதே பெட்டிலில் விழுந்து விட்டோம். அப்பொழுது என் கணவர் ஒரு புறம், மறுபுறம் என்னுடைய நண்பரும் நானும். அவர் முகத்தில் வேர்வை, புருவத்தில. சரி, என் கணவரை பற்றியும் என் மாமியாரை பற்றியும் என்னை பற்றியும் சற்று சொல்கின்றேன். என் கணவர் இந்த குடிப்பழக்கம் என்று ஆரம்பித்து இன்று நான் நினைக்க மாட்டேன். ஏன் என்றால், இது பல நாள் பழக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் மாமியார் கிட்ட நான் சொல்லும் பொழுது அவர் பெரியதாக நினைக்கவில்லை. இது ஒரு விஷயமா? ஊரில் யாரும் பண்ணாததை என் பையன் செய்துவிட்டானா? சும்மா போவியா என்று சொல்லிவிட்டு சென்று விட்டனர். 03:33 எனக்கு அழுகை வந்தது. என் நினைவில் என் அப்பா மனநிலை சரியில்லாதவர். என் அண்ணன் திருமணம் முடிந்து தனியாக உள்ளார். அம்மா அப்பாவை பார்த்து கொண்டு இருக்கும் சூழ்நிலையில் நான் யாரிடம் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. சரி, இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் மாமியார் டிவி பக்கத்தில் இருந்து அனைத்து தொடர் சீரியல்களையும் பார்த்து விடுவார். 04:01 இது மட்டுமில்லை, முடிந்த சீரியல்களையும் பார்ப்பார்கள். அந்த வயது உடையவர்கள் எங்கள் வீட்டுக்கு மாலை நேரங்களில் வருவார்கள். அவர்களிடம் மாமியார் நாடகத்தை பார்க்காதவரிடம் நேரில் பார்ப்பது போல் சொல்லிக்கொண்ட, வாங்க நம்ம லிப்ட்ல செல்லலாம் என்று கூறினார். நான் உடனே, லிப்டே இல்லையே, வேண்டாம் என்று சொன்னேன். பயப்படாதீர்கள், வாங்க, நாமெல்லாம் ஒரே இடத்தில்தான் இனி வேலை செய்யப் போகிறோம். அப்புறம் என்ன என்று கூறி என்னை அழைத்துச் சென்றார். மேலே சென்றவுடன் அங்கு இருந்த மேனேஜரை அவர் சந்திக்க வைத்தார். நான் அவரிடம் சென்றேன். 6:15. மேனேஜர், அப்படியெல்லாம் ஒன்றும் இங்கே வேலை இல்லைமா? இங்கே சேல்ஸ் மிக குறைவாகத்தான் உள்ளது. ஆகையினால் நான் பிறகு உன்னை வேலைக்கு சேர்த்துக் கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டே இருந்தார். உடனே அங்கிருந்த ரவி ஓடி வந்து, சார், இந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச மாமா பொண்ணுதான், வேலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள், நான் டெய்லி அழைத்து வந்து விடுகிறேன் என்று சொன்னார். 6:42. என்னம்மா, அவன் சொல்ற மாதிரி நீ சொந்தக்கார பொண்ணா
என்று மேனேஜர் என்னை பார்த்து கேட்டார். ஆம் என்று சொல்லுங்கள் என்று ரவி கண் ஜாடையில் கூறினான். நான் வேலை கிடைக்க வேண்டுமே என்பதற்காக ஆம் சார் என்று சொன்னேன். மேனேஜர் சரி என்று சொல்லி நாளை முதல் வேலைக்கு நீ வந்துவிடு என்று கூறினார். என் சம்பளம் எவ்வளவு என்பதையும் விவரத்தையும் என்னிடம் கூறினார். நானும் சரி என்று கூறினேன். நான் உடனே லிப்டன் வழியாக நாங்கள் இருவரும் வந்தோம். அப்பொழுது எனக்கு நீங்கள் உதவி செய்து வேலை வாங்கி கொடுத்ததற்கு மிக்க நன்றி என்று கூறினேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஒருவருக்கொருவர் உதவி செய்வதில் என்ன தவறு என்று கூறினார். நானும் சரி என்று என் வீட்டுக்கு கிளம்பினேன். எனக்கு கிடைத்த வேலை மிக நன்றாக இருக்கும் என்று எண்ணினேன். 7:44 அங்கு கேண்டில் உள்ளதாகவும் மத்தியான சாப்பாட்டு பிரச்சனை இல்லை, அங்கு பார்த்து கொள்ளலாம். மாலை 5 என் வேலைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று விடலாம் என்று மேனேஜர் சொல்வதை கேட்டு என் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. என் கையில் இருந்த பணத்தை வைத்துக்கொண்டு என் கணவருக்கு பிடித்த மல்லிகை பூ மற்றும் சில ஸ்வீட்ஸ்களையும் வாங்கிக் கொண்டு விரைந்து வீட்டுக்கு சென்றேன். 8:09 செல்லும் வழியில் என் கற்பனையில் என் கணவருடன் இன்று சந்தோஷமாக இருக்கலாம். ஏனென்றால் நாளை முதல் நான் வேலைக்கு செல்கின்றேன். மாத சம்பளம் வரும், அதை வாங்கி வீட்டு செலவுகளுக்கும் என்னுடைய தேவைகளையும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தவாறே வீட்டுக்கு சென்றேன். வீட்டுக்கு சென்றவுடன் அங்கு நடந்த நிகழ்வோ வேறே. ஆம், என் கணவரும் என் மாமியாரும் சண்டே நடந்து கொண்டிருந்தது. 8:36 அது என்னவென்றால், உன் மனைவி என் பேச்சை கேட்காமல் நான் வேலைக்கு செல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு போனவள் இதுவரை வரவே இல்லை என்று என் கணவரிடம் மாமியார் கேட்டுக் கொண்டிருந்தார். அதற்கு என் கணவர், நான் என்ன செய்வது? அவள் என் பேச்சை கேட்கவே இல்லை. உன் பேச்சையா கேட்கப் போகின்றாள் என்று பேசிக் கொண்டிருந்தார். நான் உடனே உள்ளே சென்று நிறுத்துங்கள். 9:03 நீங்கள் பேசுவது உங்களுக்கே சரியாக தோன்றுகின்றதா? நீங்களும் சம்பாதிக்கவில்லை. நானும் வீட்டு செலவுகளுக்கு என்ன செய்வது? ஆகையினால் நான் தான் வேலைக்கு செல்கின்றேன் என்று சொன்னேன். இன்று கடவுள் எனக்கு புண்ணியமாக எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கின்றது. நாளை காலை நான் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சாப்பாடுகளை செய்து வைத்துவிட்டு வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு செல்கின்றேன். 9:33 காலை 9 வேலைக்கு சென்றுவிட்டு மாலை சரியாக 5 வீட்டுக்கு வந்துவிடுவேன் என்று கூறினேன். கணவர் சரி சரி நீ வேலைக்கு செல், ஆனால் மாதந்தோறும் எனக்கு பணத்தை கொடுத்துவிடு என்று சொன்னார். என் மாமியாரும் சரிமா நீ வேலைக்கு செல்லலாம். வீட்டு வேலைகளை நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் பிள்ளையே என்னால் சரியாக பார்க்க முடியவில்லை. 10:01 நீயாவது என் பொன்னாக இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்துக் கொள்கின்றாய் என்று கூறினார். நான் உடனே நினைத்தேன், பணம் வந்தால் எல்லாம் மாறிவிடுமா என்று. என் மனம் நினைத்தது சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து நான் என் ரூமிற்குள் சென்றேன். என் பின்னே என் கணவர் உள்ளே வந்து, இப்போ நீ ஏதாவது பணம் வச்சிருக்கியா இல்லையா? முன்பணம் ஏதாவது வாங்கி இருக்கிறியா என்று என்னிடம் என் கணவர் கேட்டார். அதெல்லாம் ஒன்றுமில்லை. 10:35 எதற்கு கேட்கிறீர்கள்? குடித்துவிட்டு மறுபடியும் ரோட்டில் விழுந்து கிடக்கவா என்று கேட்டேன். உடனே அவர் சம்மாதிக்க ஆரம்பித்தவுடன், என்னை நீ கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டாயா என்று கூறியவாறே என் பக்கத்தில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை கையில் எடுத்துக்கொண்டு விறுவிறுவென்று வெளியே கிளம்பிவிட்டார். நான் என்ன செய்வது என்று தெரியாமல் மெத்தையின் மேல் அமர்ந்தவாறே, நான் நினைத்தது ஒன்றும் நடக்கவில்லையே என்று மல்லிகை பூவை பார்த்தபடியே அழுது கொண்டிருந்தேன். என் கணவருக்கு ஏன் ஒன்றுமே புரியவில்லை. நான் எப்படி சொல்வது? கையில் என் மனைவி மல்லிகைப் பூவை வாங்கி வந்திருக்கிறாளே, அதை தலையில் வைத்துவிட்டு சற்று சந்தோஷமாக இருப்போம் என்ற எண்ணம் இல்லாமல் அவர் எங்கே சென்றிருப்பார்? குடிக்கத்தான் சென்றிருப்பார் என்று நினைத்தபடியே அழுது கொண்டிருந்தேன்.
என் வாழ்க்கை இப்படியேதான் போய்க் கொண்டிருக்குமோ என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அப்போது விஷாலினி விசாலினி என்று வெளியே சத்தம் கேட்டது. 11:41. வெளியே யார் என்று சென்று பார்த்தபோது என் மாமியார் என்னை பார்த்து, சும்மா அழுது கொண்டிருக்காதே, எழுந்து வேலைக்குப் போக வேண்டும். ஞாபகம் இருக்குல்ல? சாப்பிட்டுவிட்டு தூங்குபோ என்று அதட்டினார். நான் சரி பார்த்துக்கலாம் என்று நினைத்து அந்த இடத்திலிருந்து நகர்ந்தேன். காலை என் வேலைகளை முடித்துவிட்டு வேலைக்கு நான் கிளம்பிவிட்டேன். 12:09. அங்கு சென்றவுடன் எனக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தார்கள். அதை மாற்றிக்கொண்டு என் வேலையைத் தொடங்கினேன். அப்பொழுது அங்கு வந்த என் நண்பர் ரவி, வேலை எல்லாம் பிடிச்சிருக்கா இல்லையா என்று கேட்டார். உடனே நான், அது எல்லாம் கஷ்டமா இல்ல ரவி என்றேன். சரி, வேலை முடித்தவுடன் என் வண்டியில் போகலாம். ஏன்னா நீ வேற என் மாமா பொண்ணு, உன்னைத் தனியா விட முடியுமா? என்ன, சரிதானே என்று கூறிவிட்டுச் சிரித்தார். 12:42. நான் அதற்கு சரி போகலாம் என்று கூறிவிட்டு வேலையை பார்க்கச் சென்று விட்டேன். மாலை நேரம் வந்தது. நாங்கள் பேசியவாறு இருவரும் அவர் வண்டியில் சென்றோம். செல்லும் வழியில் நான் கேட்டேன், உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா இல்லையா என்று. உடனே ரவி அந்தச் சமயம் பார்த்து, இதுவரைக்கும் நடக்கவே இல்லை என்றான். நான் சரி என்றேன். உடனே நான், எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதுதானே, நீ கேட்கப் போறியோ என்று கேட்க அவர், நான் ஏன் கேட்க வேண்டும் என்று கேட்டார். பிற்பகல் 1:24. அதற்கு அவர், திருமணம் முடிந்திருந்தால் உன் வீட்டுக்காரர் உன்னை அழைக்க வந்திருப்பாரே. இல்லை என்றால் நான் பஸ்ஸில் போகின்றேன் என்று நீ கூறியிருப்பாயே. நீ எதுவுமே என்னிடம் கூறவில்லை. நான் உன்னை அழைத்துச் செல்கின்றேன் என்று கூறிய உடனே நீ சரி என்று ஒப்புக்கொண்டாய். அதனால் உனக்கு திருமணம் ஆகவில்லை என்று நான் எண்ணினேன் என்று கூறினான் ரவி. பிற்பகல் 1:49. அதைக் கேட்டு நான் அழுதேன். உடனே ரவி, நான் என்ன தவறாகச் சொல்லிவிட்டேன்? ஏன் அழுது கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டார். நான், உன்னை 6 மாதங்களுக்கு முன்பு பார்த்திருந்தால் நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருப்பேனே என்று கூறினேன். உடனே அந்த இடத்தில் பிரேக்கை பிடித்து உடனே நிறுத்தினான். என்ன ஆயிற்று என்று வண்டியில் கேட்டேன். பிற்பகல் 2:16. என்னிடம் விளையாடுகின்றாயா என்று அவர் கேட்டார். நான் விளையாடவில்லையே, நீங்கள் வேண்டுமானால் என் வீட்டுக்கு வாருங்கள். என் வீட்டுக்காரரைக் காட்டுகின்றேன் என்று கூறினேன். உடனே அவர் என்னை நம்பாமல் என் வீட்டுக்கு வந்தார். அங்கு என் மாமியாரை அறிமுகப்படுத்தினேன். அத்தே, இவர்தான் என்னுடன் வேலை செய்யக்கூடியவர். இவர்தான் என்னை வீட்டில் அழைத்து வந்துவிட்டார்கள். நான் பஸ்ஸை தவறவிட்டு விட்டேன். ஆகையினால் என்னை வீட்டுக்கு அழைத்து வந்தார் என்று கூறினேன். உடனே என் அத்தை, சரிம்மா உள்ளே உட்கார வைத்து காபி கொடுமா என்று கூறிவிட்டு அவர் டிவியின் முன்பு அமர்ந்து டிவி பார்க்க ஆரம்பித்து விட்டார். உடனே ரவி, அத்தையா, சரி இருக்கட்டும், எங்கே உன் வீட்டுக்காரரை காட்டு என்று கூறினார். பிற்பகல் 3:14. நான் உடனே, என்னை நம்ப மாட்டேங்கிறியா? என் கழுத்தில் உள்ளதை பார்த்தாயா இல்லையா என்று கேட்டேன். உடனே ரவி, ஆம் பார்த்தேன், அது ஒரு செயின் தானே என்று கேட்டார். நான் உடனே, அது செயின் இல்லை, என் லைசன்ஸ் என்று சிரித்தேன். உடனே என் ரூமிற்கு அழைத்துச் சென்று என் கணவரின் போட்டோவை காட்டினேன். பார்த்துவிட்டு அந்த மெத்தையில் அமர்ந்தான். பிற்பகல் 3:42. நான் உடனே என் கதையை ரவியிடம் கூற ஆரம்பித்தேன். எனக்கு சுமார் 6 மாதங்களே ஆகின்றது திருமணம் முடிந்து. என் வீட்டுக்காரர் தினமும் கொடுத்துவிட்டு அவர் ஒரு பக்கம் தூங்குவார், நான் ஒரு பக்கம் உறங்குவேன். இது வழக்கம்தான். நான் இதுவரை யாரையும் காதலிக்கவில்லை.
ஆனால் நான் உன்னுடன் பழகும் பொழுது அந்த அனுபவத்தை நான் உணர்கின்றேன் என்று கூறினேன். பிற்பகல் 4:12 நீ ஏன் உன் கணவரை எதுவும் கேட்கவில்லையா என்று அவர் கேட்க, அவருக்கு மதுபோதை மட்டும்தான் முக்கியம். அந்த போதையிலேயே இருக்கின்றார். இதுவரை என்னால் மாற்றவே முடியவில்லை. என் வாழ்க்கை மிகவும் மோசமாக போய்க் கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் நான் வேலைக்கு செல்லலாம் என்று என் முயற்சியால் எனக்கு வேலை கிடைத்தது. உனக்கு முதலில் நன்றி நான் கூற வேண்டும் என்று நான் கூறினேன். பிற்பகல் 4:39 நான் இவ்வாறு கூறியவுடன் ரவி முகத்தில் ஏதோ ஒரு தெளிவு தெரிந்தது. ரவி உடனே, சரி, நீ எப்போதும் போல வேலைக்கு காலையில் வந்துவிடு. மாலை உன்னை நான் வீட்டில் விடுகின்றேன் என்று கூறிவிட்டு அவன் கிளம்பிவிட்டான். என் மாமியார் வெளியில் உட்கார்ந்து அவர் டிவியையே பார்த்தபடியாக இருந்தார். யார் வந்தார் யார் சென்றார் என்று கூட தெரியாமல் அவர் டிவியில் மூழ்கியிருந்தார். நான் என் வேலைகளை வழக்கம் போல் தொடங்கினேன். நான் காலை வேலைக்கு சென்றேன். ரவி என்னிடம் வழக்கம் போல் பேசிக் கொண்டிருந்தார். அவர் மனதில் ஒரு குழப்பமும் இல்லை, ஆனால் என் மனதிலோ ஒரு குழப்பம். பிற்பகல் 5:26 என்னவென்றால், நான் திருமணம் ஆகிவிட்டது என்பதை சொன்னவுடன் ரவி என்னுடன் பேச மாட்டாரா? இல்லையா மாலை வீட்டுக்கு அழைத்து செல்வாரா? மாட்டாரா என்று ஒரு தயக்கம் என்னுள் இருந்தது. ஆனால் ரவி எதுவும் அதை பற்றி என்னிடம் பேசாமல் என்னை அழைத்துச் சென்றார். செல்லும் வழியில், நீ ஒன்றும் கவலைப்படாதே, எல்லாம் சரியாய் போய்விடும் என்றார். பிற்பகல் 5:55 நான் என் மனதில் இவரைப் போல் எனக்கு கணவர் கிடைக்கவில்லையே என்று நினைத்தேன். என் வீடு வந்தது. என்னை இறக்கிவிட்டு கிளம்பிவிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து ரவி வந்தார். முன்பு கூறியது போல் என் ரூமில் இருவரும் அருகில் இருந்தோம். அப்போது ரவியின் நெற்றியில் உருவத்தில் வேர்வை இருந்ததை நான் துடைத்தேன். கொள்வாள், நீ மற்றவர்களிடம் சுமையே ஏன் சுமக்கின்றாய்? உனக்கென்று ஒரு குடும்பம் உள்ளது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேள். உன் தங்கை உனக்கு தெரியாமல் ஒரு நபரை காதலிக்கின்றாள் என்று வைத்துக்கொள். அந்த நபர் திருமணம் முடிந்தவராக இருந்தால் உனக்கு தெரிய வருகின்றது என்றால், உன் தங்கைக்கு அந்த கல்யாணத்தை செய்து வைப்பாயா? அல்லது நீ அந்த காதல் வேண்டாம், நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று கூறுவாயா? இது சரி என்று உனக்கு எப்போது புரியும்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ தவறாக எடுத்துக்கொள். ராதே, உன் பெற்றோர்களுக்கு நீயம் உன். பிற்பகல் 10:59 தங்கையும் தான் இருக்கின்றீர்கள். உன் அம்மா யாருக்கும் தெரியாமல் ஒருவரை காதலித்தோ அல்லது ஏதாவது அவர்கள் யாரோடாவது போய்விட்டால் உங்கள் நிலை என்னவாகும்? நீ யோசித்து பார்த்தாயா? அதே போலதான் மற்றொரு பெண்ணை நீ திருமணம் முடித்து வைக்க நினைப்பது தவறல்லவா? நான் இவ்வளவு கூறியும் நீ கேட்கவில்லை என்றால் நாளை உன் குடும்பம் என்ன ஆகும்? இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும். பிற்பகல் 11:29 உன் தங்கை திருமணம் என்ன ஆகும்? அனைத்தையும் நீ நினைத்து பார். நீ செய்வது சரியில்லை, சரியானது ஆகட்டும். இனிமேலாவது மாறிவிடு. நீ கொஞ்சம் காலம் வெளியூரில் வேலை செய். இந்த ஊரை மறந்துவிடு, அது தானாக சரியாகிவிடும். உன் எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனையுமே இருக்காது. உன்னிடம் நல்ல ஒழுக்கமும் பணமும் இருந்தால் உன்னை தேடி 1000 பேர் வருவார்கள். 24:02 ஆனால் உனக்கென்று ஒருத்தி கண்டிப்பாக இருப்பாள். அவளை நீ கண் கலங்காமல் பார்த்துக்கொள். தங்கை திருமணத்திற்கு பணத்தை சேர்த்து ஊருக்கு வா என்று சொல்லிக் கூறினார்கள். அதை கேட்டு என் மனம் உடைந்தது. என் பெற்றோர்கள் கூறியதைப் போல இவர் கூறுகின்றாரே, என் மனம் மாறவில்லையே என்று நினைத்து நான் உன்னிடம் புலம்பிக் கொண்டிருந்தேன். இது சரி என்று உனக்கு தெரிகின்றதா என்று என்னிடம் கேட்டார் ரவி. ஆம், அவர் கூறியது சரிதான். உன் வாழ்க்கையில் நான் தான் வீணாக குறிப்பிட்டு விட்டேன். 24:39 என் வாழ்க்கையில் என் கணவரை திருத்த நான் பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மற்ற ஆணிடம் நான் பழகுவது தவறாகத்தான் போனது. அதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன். நீ சொல்வதிலிருந்து என் கணவரை திருத்த என்ன வழி என்று நாங்கள் பார்க்கின்றோம்.
நீ அந்த அண்ணன் கூறியது போல நீ கொஞ்சம் வெளியில் இருந்து உன் மனதை மாற்றி உன் குடும்பத்தை நினைத்துப் பார். 25:5 நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டேன். அதை கேட்ட ரவி சரி, நான் இதை உன்னிடம் எப்படி கூறுவது என்று தெரியாமல் நான் தான் இருந்தேன். உன் பிரச்சனையை நீயும் அந்த அண்ணனும் சேர்ந்து தீர்த்து கொள்ளுங்கள். இனி நான் என் குடும்பத்திற்கு மட்டும்தான் இருப்பேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தில் இருந்து சென்றான் ரவி. 25:29 அவர் சென்றவுடன் நான் நினைத்தேன், இவரை சந்தித்ததே இதுவே கடைசியாக இருக்க வேண்டும். இதன் பிறகு இவரை நான் பார்க்கவே கூடாது என்று நினைத்தேன். அப்போது ரவி வீட்டுக்கு சென்றவுடன் வீட்டில் உள்ளவர்கள், ரவி நீ இங்கு இருந்தால் சரி வராது. நான் உன் நண்பர்களை தொடர்பு கொண்டு உன்னை வேலைக்கு அனுப்பலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன். நீ அங்கு சென்று ஓராண்டு இருந்துவிட்டு வா. 25:59 சூழ்நிலை மாறும் என்று வீட்டில் கூறியதை கேட்ட ரவி அவன் ஒரு நல்ல முடிவையும் எடுத்து கிளம்பிவிட்டான். இது போன்ற கதைகளை கேட்டு மகிழ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.